செம்ம போஸ்ட் பார்த்தேன் Facebookல. ஸ்ரீ ஸ்வரூப் திரிபாட்டிஜி எழுதுறாரு, ஷேம் ஆன் அப்போசிஷன், காங்கிரஸ், டிஎம்கே, டிஎம்சி, ஷேம், பெண்களோட பில்லு, உமன் ரிசர்வேஷன் பில்லு ஃபெயில் பண்ணிட்டீங்க. எப்படி அது? அதுவும் ராகுல் காந்தி பப்பு, கரெக்டான பப்பு இந்த ஆளு. அதனால பிஜேபி ஒரு தீர்மானம் போட்டிருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ரிவெஞ்ச் எடுக்க போகுது. காங்கிரஸ் கிட்ட, திமுக கிட்ட, ஸ்டாலின், மம்தா எல்லாத்துக்கிட்ட பெரிய ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போகுது. பாஜக விட போறது இல்ல. என்ன ரிவெஞ்ச்னா, இம்மிடியா 33% கோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. நான் இதுல சேர்த்துறேன் 50% கோட்டாவை இப்போ பெண்களுக்காக பண்ண போகுது. டீலிமிட்டேஷன் இல்லாம. போங்கடா, டீலிமிட்டேஷன் ஆகுது, மயிராகுது. நாங்க கோட்டா கொடுப்போம்டா பெண்களுக்கு. நீ பண்றா, நீ பெண்களை விரோதம் பண்றா. புல் அவுட் ஆஃப் பெங்கால் தீதி அண்ட் ஸ்டே as சிஎம். வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஒரு பெண்மணி 3 தாட்டி சிஎம் இருந்திருக்காங்க. அதனால நாங்க பின்வாங்குறோம்பா. நாங்க அந்த அம்மாவே சிஎம் விடுறோம். அதனால நமக்கு கிளியரா இருக்கும். அப்புறம் மோடிஜி வந்து 75 வயசுக்கு மேல கெல்ட் ஆயிட்டாரு. இது நான் சேர்த்துறேன், கொஞ்சம் சின்ன விஷயத்துல நான் சேர்த்துறேன். மோடிஜி 75 வயசுக்கு மேல கெல்ட் ஆயிட்டாரு. அதனால மோடிஜி வந்து ரிசைன் பண்ணிட்டு கங்கனா ராவத்தை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு. அமித்ஷா வந்து ஸ்மிருதி இரானிய வந்து ஹோம் மினிஸ்டர் உட்கார வைக்கிறாரு. அது என்ன, சீட் ஜெயிக்கலன்னா பரவாயில்ல, ஸ்மிருதி இரானி அப்புறம் ஜெயிக்க வச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த கல்கோட்டியா ப்ரொஃபசர் வந்து யூபியோட சிஎம் ஆக்குறாங்களாம். அந்த யோகி ஆதித்யநாத் நவுத்திட்டு. ஏன்னா அந்த ஆள் வந்து ஏதோ வளர்றா. அப்படி சுபாஷ் சந்திரபோஸ் சொன்ன டைலாக் விவேகானந்தா சொன்ன மாதிரி வளரிட்டு இருக்காரு. ஸோ அதனால இது மாத்திரம். ஹேமந்தா பிஸ்வா சர்மாவும் மாத்திராரு. ஏதோ மேகாடுகள் தெரியல யாருன்ட்டு. ஆர்டர் ஃபுல் என்கொயரி இன்டு சத்குரு வைஃப் கேஸ். சத்குருவோட வைஃப் சொந்த பொண்டாட்டிய ஜீவசமாதின்ட்டு விடுறான் பாருங்க டுமிலு. அதெல்லாம் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க மாதிரி நினைப்ப அந்த ஜக்கிக்கு. ஸோ அந்த ஜக்கி மேல இந்த ரீ என்கொயரி பண்றாங்களாம். பெண்கள் மானம் காப்பாற்றணும்ல, பெண்கள் மானம் காப்பாத்தவனா பிஜேபி இது பண்ண போகுது. தீர்மானம் போட்டாச்சு. அப்புறம் இந்த டேக்கிங் பேக் கார்லண்ட் ஃப்ரம் பில்கிஸ் பானு அண்ட் உன்னாவ் ரேபிஸ்ட். இந்த உன்னாவ் ரேபிஸ்ட் பில்கிஸ் பானு ரேப் பண்ணவனா வெளியே வரும்போது பரவல கொடுத்தாங்கல்ல, போடா பரவாயில்லடா ஒன்னு முடிஞ்சதுடான்ட்டு வெளியே அமுச்சு விட்டாங்கல்ல. அந்த வெளியே அமிச்ச ஆளுங்களுக்கெல்லாம் மாலை போட்டாங்க, லட்டு எல்லாம் கொடுத்தாங்க வாயில. அந்த லட்டும் அந்த மாலை எல்லாம் வாபஸ் வாங்க போறாங்களாம். அன்ஸ்டாக் மான்சி சோனி பின்னாடியே சுத்திட்டு இருந்தால மோடி அது இனிமேட்டு அன்ஸ்டாக் பண்றாராம். டிலீட் ஆல் மோடிஜி மெலானி மீம், ஷி பிகம் லெஃப்டிஸ்ட் எனிவே. மெலோனி இட்டாலி அந்த அம்மா வந்து இப்போ ரொம்ப தெளிவா, நாங்களாம் இஸ்ரேல் சப்போர்ட் பண்ண மாட்டோம், மயிராட்சி போடான்ட்டு இல்ல. அந்த அம்மா வந்து இப்போ அன்ஃபாலோ பண்ணுது. மோடி வந்து டிலீட் பண்றாரு. நல்லா சாரி, அந்த இதெல்லாம் பெஸ்ட் இதுதாங்க. ஹி இஸ் ரீமேரிங் ஜசோதா பேன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன்ல, இப்போ ரீமேரி பண்ணிட்டு அனைத்து ரைட்ஸும் கொடுக்க போறாரா மோடிஜி. சம போஸ்ட் இல்ல இது. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.